ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவரில் வறுவல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு இதை தண்ணியில் போட்டு அலசிட்டு வடிகட்டிடலாம். அதுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணியில் மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டு லேசாக ஒரு 2 நிமிஷம் போட்டு எடுத்துடலாம். காலிஃப்ளவரை கழுவிட்டு வடிகட்டியில் போட்டு வச்சுருக்கேன். இங்கே வானலில் தண்ணி போட்டிருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கல் உப்பும் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இதில் காலிஃப்ளவர் சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு பெட்டு விட்டு ஜல்லியில் போட்டு வடிகட்டிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்கிற தண்ணியில் இருந்துச்சு. இப்போ தான் நம்ம இதை எடுத்துக்கலாம், வடிகட்டி எடுத்துக்கலாம். அதே வானலில் கழுவிட்டு அடுப்பில் வச்சுருக்கேன். வானல் காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கு தேவையான பொருளை என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு தக்காளியை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வீட்டில் அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். கருவேப்பிலை வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு இந்த மசாலா பொருள் வச்சுருக்கேன். பட்டை, நட்சத்திரப்பூ, இந்த கிராம்பு, இந்த இலை வச்சுருக்கேன், பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் சோம்புத்தூள் வச்சுருக்கேன். வானல் காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த தாளிப்பு பொருளெல்லாம், மசாலா பொருளெல்லாம் போட்டுடலாம். இதில் ஒரு ஸ்பூனு சோம்புத்தூள் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு தான் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்சது தான். இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அது கார மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மசாலா வாசனை எல்லாம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரட்டும். மசாலா கொஞ்சம் சுண்டி வரட்டும், சேர்ந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம்.
இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கலக்கலான காலிஃப்ளவர் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், குருமா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நம்ம எப்பயுமே பஜ்ஜி தான் போடுவேன். இந்த மாதிரி வறுவல் செஞ்சால் தம்பிக்கு பிடிக்கும். அதனால தான் இந்த மாதிரி வறுவல் செஞ்சேன். இப்போ வந்து நம்ம பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். என்கிட்ட இப்போ கொத்தமல்லி இலை இல்லை, வாங்கிட்டு வந்தோடனே தான் போடணும். இப்போ வந்து நான் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து வீட்டில் சாப்பிடல, இப்போ உடனேவும் சாப்பிட போகிறதில்ல. இப்போ வந்து இதை 4 பாக்ஸ்லையும் பேக் பண்ணுவேன். 4 பேருமே லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிவிடுவேன். அதனால தான் எதுக்கு எல்லா பாத்திரம் வீணாக்குன்னு சொல்லிட்டு இப்போ வானல்லேருந்து டேரெக்டாக 4 பேர் பாக்ஸ்லையும் வச்சுடுவேன். அதனால தான் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணுறதில்ல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ, பை.